ஓம் சாந்தி. நாம் இதுவரை ஞானத்தின் முதல் படியான நான் யார் எனும் அற்புதமான ஞானம் மற்றும் ஆத்மாக்களாகிய நம்முடைய உண்மையான வசிப்பிடம் மற்றும் நாம் உடலோடு சேர்ந்து வாழக்கூடிய பஞ்ச தத்துவங்களாலான இந்த மனித சிருஷ்டியின் ஸ்தூல உலகம் என்று 3 உலகங்கள் குறித்து பார்த்து வந்தோம். மனித சிருஷ்டியின் முதலிடை கடைநிலைகளை பற்றிய ஞானத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். தற்போது அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகிய அந்த பரமாத்மாவின் ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். கிட்டத்தட்ட அனைத்து ஆத்மாக்களும் ஆத்ம உலகத்திலிருந்து இந்த சாக்கார உலகத்திற்கு இறங்கிவிட்ட பிறகு கல்பத்தின் இறுதி காலத்திற்கு சற்று முன்பு அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகிய பரம்பிதா பரமாத்மா சிவன் தானே நேரடியாக வந்து தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். மனித ஆத்மாக்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் தந்தையாகிய அவர்தான் 3 காலத்தின் ஞானம் நிறைந்தவராக திரிகாலதர்ஷியாக இருக்கிறார். அவர் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பதால் அவரை பற்றிய ஞானத்தினை யாருமே அறிந்திருக்கவில்லை. ஆகவேதான் அவரே வந்து அவரை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பரமாத்ம தந்தை தன்னுடைய பெயர், ரூபம், காலம், தேசம், கர்த்தவியம் பற்றி தானே விளக்குகிறார். அவருடைய பெயர் சதாசிவன் என்பதாகும். ஒவ்வொருவரும் அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்பவே பெயர்களும் அமைகிறது. தந்தைக்கும் கூட சதாசிவன் என்ற பெயர் சதா கல்யாணக்காரி என்ற அர்த்தத்தை கொடுப்பதாகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மைகளை மட்டுமே செய்பவர் என்று பொருள். அவரது ரூபம் ஜோதிர்பிந்து ஸ்வரூபம். எப்படி குழந்தைகளாகிய நாம் அழிவற்ற உயிராக ஜோதிர்பிந்து ஆத்மாவாக இருக்கிறோமோ அதே போல் நம் தந்தையும் கூட அழிவற்ற உயிராக ஜோதிர்பிந்து ஸ்வரூப ஆத்மாவாக இருக்கிறார். அவருடைய காலம் கல்பத்தின் முடிவான கலியுகத்திற்கும் அடுத்து வரக்கூடிய சத்யுகத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் சங்கம யுகத்தில் இங்கு வருகிறார். இதனையே ஆத்மாக்களும் தந்தையாகிய பரமாத்மாவும் சங்கமிக்கும் நேரமாக கொள்ளலாம். அவரது தேசம் பரந்தாமம் எனும் உயர்ந்த தூய்மையான இனிமையான சாந்தி தாமம் ஆகும். அங்கிருந்துதான் நாமும் இந்த நாடக மேடைக்கு வருகிறோம். நாடகத்தின் இறுதி நேரத்தில் நம் தந்தையும் கூட இங்கு வருகிறார். ஆனால் அவர் எந்த ஒரு தாயின் கர்ப்பத்திலும் பிறந்து வருவதில்லை. நம்முடைய அந்த பரமாத்ம தந்தை இந்த ஜென்மமரண சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பதால் உயர்ந்த மனித ஆத்மாக்களுக்குள் பிரவேசம் செய்து தன்னுடைய கடமையாகிய படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழிலை செய்து பழைய உலகத்தின் விநாசம், புதிய உலகத்தின் ஸ்தாபனையை செய்கிறார். அவருடைய குணங்களையும் சக்திகளையும் நாம் அளக்க முடியாது. திவ்யமான புத்தியை கொடுக்கக்கூடிய வள்ளலாக, காலனுடைய பிடியில் இருந்து விடுவிக்கக்கூடியவராக, பதீத்த பாவனனாக, கல் புத்தியிலிருந்து தங்கமான புத்தியாக மாற்றக்கூடியவராக, மேலும் நரனில் இருந்து நாராயணனாக ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த சிருஷ்டியனும் மரத்தின் விதையாக கர்மத்தினுடைய கதியை முழுமையாக அறிந்தவராக இருக்கிறார். அந்த பகவானை ஞானம் எனும் 3வது கண் மூலம் மட்டுமே பார்க்க முடியும். அவரது நினைவில் மூழ்கி இருக்கும் போது அவரிடம் உள்ள குணங்களும் சக்திகளும் நமக்குள்ளும் வந்துவிடும். பரம்பிதா பரமாத்மா சிவன் இந்த பழைய உலகத்தை அழித்து புதிய உலகை ஸ்தாபனை செய்யும் பணிக்காக குப்தமான வடிவத்தில் வருகிறார். இதனையே கீதையிலும் பகவான் கூறுகிறார். அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் சாதாரண உடலில் வந்திருக்கும் பரமதந்தை பரமாத்மாவான என்னை அடையாளம் காண முடியாது என்று. இந்த உலகம் எனும் நாடக மேடையில் கதாநாயகன் மற்றும் கதாநாயகியாக, அதாவது திரேதாயுகத்தில் ராமர் மற்றும் சத்யுகத்தில் கிருஷ்ணராக பாட் செய்யும் ஆத்மாக்கள் இந்த உலக நாடக சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து தற்போது நம்மை போலவே சாதாரண மனிதர்களாக நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். அவர்களுக்குள் பிரவேசம் செய்து தாய் மற்றும் தந்தையின் பார்க்க செய்கிறார். இதற்காக தான் பக்தி மார்க்கத்திலும் புகழ்ந்து பாடப்படுகிறது, தொமேவ மாதா ச பிதா தொமேவ, அதாவது நீயே தாய் மற்றும் நீயே தந்தை என்று. முதலில் சிவத்தந்தை யாருக்குள் வந்து பிரவேசமாகி இந்த ஞானத்தை எடுத்து கூறுகிறாரோ அவர் பிரம்மா என்று அழைக்கப்பட்டார். பிரம் பிளஸ் மா, அதாவது பெரிய அம்மா. அவரது உண்மையான பெயர் தாதா லேக்ராஜ். அவர் சிந்து ஹைதராபாத்தில் வசித்தவர், ஒரு சிந்து பிராமணர். அவர் மூலமாக பகவானின் இந்த பணி நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணர் பாட்டு செய்பவராகிய அவரின் மூலம் தாயின் பங்கை இந்த உலகில் முதலில் செயல்படுத்துகிறார். தாயின் இயல்பு என்னவென்றால் அவள் ஒருபோதும் தன் குழந்தையை தன் மடியில் இருந்து இறக்கிவிட விரும்ப மாட்டாள். அவன் எப்படிப்பட்ட ஒரு மோசமான குழந்தையாக இருந்தாலும் சரி,
அவன் மேல் உண்மையான அன்போடு இருப்பாள். அப்படிப்பட்ட அன்பான பாட்டை பிரம்மாவிற்குள் நுழைந்த சிவன் செய்கிறார். அடிப்படை ஞானமாகிய ஆத்ம ஞானம், பரமாத்ம ஞானம், சிருஷ்டியின் முதலிடை கடையை பற்றிய ஞானத்தை எடுத்து கூறி பிராமண தர்மத்தை உருவாக்கினார். பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் என்று வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரம தந்தை பரமாத்மா சிவனே கிருஷ்ணரின் ஆன்மாவான தாதா லேக்ராஜுக்கு பிரம்மா என்ற பெயரை கொடுக்கிறார். அவர் மூலம் பரமாத்மா சிவன் சொல்லும் ஞானத்திற்கு வாணி அல்லது முரளி என்று பெயரிடப்பட்டது. அவர் கொடுக்கும் அன்பு என்பது பிரம்மாவின் வாய் மூலம் அவர் சொல்லும் இனிமையான வாணி, அதாவது ஞானமாகும். தாயின் வடிவத்தில் அவர் இந்த மிக பழமையான உலகில் வந்து பிரம்மாவின் உடலில் நுழைந்து குழந்தை போன்ற புத்தியுடைய மனிதர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை ஞானத்தை கூறுகிறார். அந்த அறிவை கேட்ட பிறகு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துபவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் பிராமணர்களின் சமஸ்காரங்களை பெறுகிறார்கள். இந்த வழியில் பிரம்மாவின் வாய் மூலம் ஞானம் கேட்டு புது பிராமண பிறவி எடுத்தவர்கள் பிரம்மகுமார்கள் மற்றும் பிரம்மகுமாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போது இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான பிரம்மகுமாரி ஆசிரமங்கள் திறக்கப்பட்டுள்ளன. 70-75 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்குவது என்பது ஒரு சாதாரண ஆன்மாவின் சக்தியில் நிச்சயமாக இல்லை. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலம் பிராமண தர்மத்தை நிறுவும் போது ஏராளமான பிரம்ம குமார்களும் குமாரிகளும் தயாராகிறார்கள். பரம்பிதா பரமாத்மா அந்த பிராமண குழந்தைகளில் 2 வகையான பிராமணர்கள் தோன்றியதை காண்கிறார். முதலாவதாக குரு வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் போன்ற பிராமணர்கள். இவர்கள் சிவ தந்தை பிரம்மாவின் வாய் வழியாக கூறிய ஞானம் மற்றும் யோகம் எனும் இறை நினைவில் அதிக மகிழ்ச்சி அடைந்த தியாகிகள், துறவிகள் மற்றும் தபஸ்விகள், தியானம் செய்பவர்கள் ஆவர். இவர்கள் முக வம்சாவளியினர், எண்ணிக்கையில் குறைவானவர்கள். இரண்டாவதாக ராவணன், கும்பகர்ணன் மற்றும் மேகநாதன் போன்ற பிராமணர்கள். இவர்கள் பிரம்மாவின் அன்பான அரவணைப்பினை மட்டுமே பெரிதாக நினைத்து வந்தவர்கள், முக வம்சாவளியினர். இவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானோர். தங்கள் வாழ்க்கையில் பிராமண குலத்தை ஏற்றுக்கொண்டனர். 1969ஆம் ஆண்டு கிருஷ்ணரின் ஆன்மா, அதாவது பிரம்மாவின் ஆன்மா உடலை விட்டு வெளியேறியது. அவர் இறந்த பின் தாயின் வடிவிலான ஸ்தாபனையின் பாகமும் நிறைவுற்றது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை காரியத்தை செய்த பரம தந்தை சிவன் அவர் சரீரம் துறந்தவுடன் அதே 1969ஆம் ஆண்டில் ராமரின் சக்தி வாய்ந்த ஆத்மாவில் முற்றிலும் குப்தமான முறையில் நுழைகிறார். ஏனெனில் தாயின் அன்பான பங்கு சிவனுடையது எனில் தந்தையினுடைய கண்டிப்பான பங்கும் அவருடையது மட்டுமே. சிவனே அந்த ராமரின் சாக்கார சரீரத்திற்குள் பிரவேசம் செய்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு பிரம்மகுமாரராக இருந்து தனது பணியை துவங்குகிறார். இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவெனில் 5000 வருடத்திற்கான முழுமையான நாடகத்தை தான் நாம் ஒரு கல்ப காலம் என்று சொல்கிறோம். கல்பத்தின் இறுதியான கடைசி 100 வருடங்களை தான் சங்கம யுகம் என்கிறோம். அப்போதுதான் பரமாத்ம தந்தை சிவனும் இந்த நாடக மேடைக்கு வருகிறார். அவர் வந்து முதலில் இந்த ஞானத்தை எடுத்து கூறி பிராமண உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். சாதாரணமாக விகாரங்கள் நிறைந்த மனநிலை கொண்ட மனிதர்களை சூத்திரர்கள் என்கிறோம். ஆத்மாவின் தகுதிக்கேற்ப இந்த பெயரிடப்படுகிறது. இன்றைய முழு உலகத்தில் உள்ள அனைவருமே விகாரங்களில் வசப்பட்டு தேக அபிமானத்தில் வாழும்போது சூத்திர நிலையில்தான் இருக்கிறோம். இறைவன் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை யாரெல்லாம் தாரணை செய்கிறார்களோ, அறிவு ஞானம் நிறைந்த நிலையை அடைகிறார்களோ அவர்களே பிராமணர்கள் என்ற தகுதியை அடைகின்றனர். அந்த ஆத்மாக்கள் பிராமண நிலையை அடைந்தாலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விகாரங்கள் நீங்குவதில்லை. அவர்களை தான் ராவணன், கும்பகர்ணன், மேகநாதன் போன்ற அசுரத்தன்மை வாய்ந்தவர்கள் என்கிறார். அப்போது நமக்குள் ஞானம் ஸ்தாபனை செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் நம்மிடம் உள்ள அழுக்குகளும் நீக்கப்பட வேண்டும். விகாரங்கள், அவகுணங்கள், பலகீனங்கள் எனும் அழுக்குகளை நீக்கக்கூடிய காரியத்தையே பரமாத்ம தந்தை இந்த ராமர் தந்தை மூலமாக செய்கிறார். பரம்பிதா பரமாத்ம தந்தை இந்த சங்கரர் மூலமாக ஆத்மாவில் உள்ள அழுக்குகளை நீக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார். இது ஞான ரீதியில் நடக்கக்கூடிய விஷயமே தவிர ஸ்தூலமான சண்டை அழித்தல் என்ற விஷயம் கிடையாது. அவர்களுக்கு அறிவு என்ற அம்புகளை எய்யும் ராமரின் ஆன்மா சங்கரர் என்ற பெயருடன் தயாராகிறது. அம்புகள் என்றால் வன்முறையான ஆயுதங்கள் அல்ல.
பரமபிதா பரமாத்மா ராமரின் வாய் மூலமாக அவர்களுக்காக சொன்ன அறிவு என்ற கூர்மையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் ஆழமான அர்த்தங்கள் அவர்களுக்கான அறிவின் அம்புகளாக செயல்படுகின்றது. அந்த சிறந்த வாக்கியங்களை, மகா வாக்கியங்களை நாம் நிச்சயமாக விரும்புகிறோம். ஆனால் பிராமண குடும்பத்தில் ஊடுருவியுள்ள அந்த வகையான அசுர ஆன்மாக்களுக்கு அவை வன்முறை அம்புகளாக செயல்படுகின்றன. அவர்களின் இதயம் அவற்றால் காயப்படுத்தப்படுகிறது. தங்களது தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்கின்றனர். எனவே இந்த வழியில் இவ்வாறு பிராமண உலகத்தில் நடக்கக்கூடிய சூட்சமான காரியங்கள் ஸ்தூலத்தில் வெளி உலக நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய போராட்டம், உள்நாட்டு கலவரங்கள், பெயர் தெரியாத நோய்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என அனைத்தும் வெளி உலகத்தில் நடைபெறுகிறது. இவ்வாறுதான் இறைவன் பழைய உலகத்தை அழித்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். சிவ தந்தையினுடைய புது உலகின் ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் எனும் காரியத்தில் சங்கரருடன் கூடவே விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் போன்ற மகான் பிராமண ஆத்மாக்கள் உதவுவதால் தான் சிவனுடைய சேவனையாக சிவகணங்களும் காட்டப்பட்டுள்ளது. அவர் சங்கரரின் மூலமாக உயர்ந்த ஞானத்தை கொடுத்து அசுர பிராமணர்களுக்கு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விகாரங்களை அழித்து அவர்களையும் தேவதைகளாக மாற்றுகிறார். ராஜயோக ஞானம் மற்றும் இறை தியானத்தின் மூலமாக தங்களை மாற்றம் செய்யக்கூடிய ஆத்மாக்களும் இறுதியில் இறைவனது இந்த ஞானம் கிடைக்கப்பெற்ற தேவதைகளாக ஆகின்றனர். பிரம்மாவின் மூலமாக ஆத்மாக்களை சூத்திர நிலையிலிருந்து பிராமணர்களாக மாற்றம் செய்து பிறகு சங்கரரின் மூலமாக பிராமணர்களை தேவதையாக மாற்றுகிறார். ஆகவே நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கக்கூடிய உயர்ந்த காரியத்தை அந்த பகவான் ஒருவரால் மட்டுமே செய்ய இயலும். நாம் ஒவ்வொருவரும் அதே போல் தெய்வீகமான தேவதா தகுதியுடைய மனிதர்களாக மாறும்போது இந்த பழைய உலகம் விநாசமாகி புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிறது. அப்படி தங்களுக்குள் தகுதியை நிறைத்து கொண்ட தேவதைகளை பாலனை செய்யும் பொறுப்பையும் சிவன் விஷ்ணுபாகம் செய்யக்கூடியவரின் மூலமாக நடத்துகிறார். இதுவே பரம்பிதா பரமாத்மா சிவனை பற்றிய மற்றும் அவரது தெய்வீக செயல்கள் குறித்த ஞானமாகும். ஓம் சாந்தி.